Methods of psychology. Psychology definition, science of experience and purposive behavior. Experience நம்ம மண்டக்குள்ள நடக்கிறது, behavior நம்மளுடைய ஆக்ஷன். ஒருத்தருடைய பிஹேவியரை பார்த்து அவர் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது தான் சைக்காலஜி. அப்போது எந்தெந்த வழிகளில் இந்த பிஹேவியரை நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. இதில் 2 மேஜர் மெத்தட் இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மேஜர் மெத்தட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல் மெத்தட் அப்சர்வேஷன் மெத்தட். போன வீடியோவில் நம்மளோட 8th வீட்டு பையன் நம்மளுடைய பிஹேவியரை பார்த்தே ஆராய்ச்சி பண்ணி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி பாஸ் பண்ணிட்டான். இதுதான் அப்சர்வேஷன் மெத்தட். இன்வால்வ்ஸ் வாட்சிங் அண்ட் ரெக்கார்டிங் த பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் இன் அ சிஸ்டமேட்டிக் வே வித்தவுட் மேனிப்புலேட்டிங் த என்வாயர்மெண்ட். நம்ம வீட்டுக்குள்ள இருந்தது, வெளியே வந்து விளையாண்டது, இது எதுலையுமே அவன் இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. நம்ம என்வாயர்மெண்ட் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் அவனால் நம்மளை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. இதுதான் அப்சர்வேஷன் மெத்தட். இதே அந்த பையன் நம்ம கூட வந்து பேசி பழகி நம்மள்ட்ட கேள்வி கேட்டு நம்மளை பற்றி இன்னும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பிஹேவியரை ஆராய்ச்சி பண்ணியிருந்தான்னா அதுக்கு பேரு எக்ஸ்போசிஷன் மெத்தட். இன்வால்வ்ஸ் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் பை எக்ஸ்பிளைனிங், questioning ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் rather than only observing. இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் நம்பர் 1 சைக்காலஜிஸ்ட் ஆகி கிளினிக்லாம் போட்டு நிறைய பேரோட லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம இப்போ வளர்ந்து காலேஜில் சேர்ந்துட்டோம். சைக்காலஜி கோர்ஸ் நீங்களும் நானும் ஒரே கிளாஸ் தான். நமக்கும் ஒரு அசைன்மெண்ட் தராங்க. வெவ்வேறு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்களை சுற்றி இருக்கிற மக்களுடைய பிஹேவியரை அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுங்க. 3 மாதம் டைம். இந்த அசைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் மார்க்ஸை நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம 2 பேரும் பேசி யாரடா பிடிக்கலான்னு தேடி கடைசியில் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பேசாமல் அவங்களே வச்சு நம்ம அசைன்மெண்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொரு மெத்தடை ட்ரை பண்ணலான்னு டிசைட் பண்ணுறோம். அப்சர்வேஷன் மெத்தட் கீழே வர மொதல் மெத்தட் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இதோட மீனிங் லுக்கிங் இன்வர்ட், நமக்கு உள்ளார பார்க்கறது. லாட்டின்ல இன்ட்ரோனா இன்வர்ட், ஸ்பெக்ட்ரேனா லுக். எக்ஸாம்பிள், ரிப்போர்ட்டிங் ஓன் ஃபீலிங்ஸ் டியூரிங் ப்ராப்ளம் சால்விங். ஒரு படத்தில் ஆனந்தராஜ் கண்ணாடியை பார்த்து தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஜெயிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு போவார். இதுதான் இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட். நம்மளோட ப்ராப்ளத்தை நம்மளே அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரது தான் இந்த மெத்தட். இது காலங்காலமாக மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஆனால் ஒரு மனுஷன் தன்னோட பிஹேவியரை பற்றி அவனே அனலைஸ் பண்ணி அவனே அதை சால்வ் பண்ணிக்கிறான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொன்னவர் வில்ஹம் உண்ட். ஜெர்மன்காரர். 1879 சைக்காலஜிக்கு ஒரு லேப் ஓபன் பண்ணார். இவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. இந்த மெத்தடோட மெரிட்ஸ் என்ன? சிம்பிள். வீட்டிலேயே உட்காந்து நம்மளை நாமே அனலைஸ் பண்ணி தெளிஞ்சு வெளியே வந்துடலாம். செல்ஃப் அவேர்னஸ். நம்மளை பற்றி நமக்கே நல்லா புரியும். டிமெரிட்ஸ் என்ன? சப்ஜெக்டிவ். ஒரே பிரச்சனையாக இருக்கும். நான் ஒரு மாதிரி டீல் பண்ணுவேன், என்னைய நீங்கள் உங்களை வேற மாதிரி டீல் பண்ணிப்பீங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியாது. அதுதான் சப்ஜெக்டிவ். நாட் ஃபார் சில்ட்ரன் ஆர் மென்டலி இல். இவங்களால இந்த மெத்தடை அவங்களுக்கு அப்ளை பண்ணிக்க முடியாது. இதை பார்த்து நம்ம என்ன முடிவு பண்ணுறோம்? இந்த மெத்தட் நம்ம பக்கத்து வீட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு செட் ஆகாது, அவங்களா அதை பண்ணிக்கிட்டா தான் உண்டு, நம்ம வெளியே இருந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த மெத்தட் வேணான்னு ஒதுக்கிடுறோம். அடுத்த மெத்தட் அப்சர்வேஷன் ஆர் எக்ஸ்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட். இது என்னது? லுக்கிங் அவுட்வர்ட் அட் அதர்ஸ் பிஹேவியர். நம்ம இன்னொருடைய பிஹேவியரை தள்ளி நின்று பார்த்து ஆராய்ச்சி பண்றது. இது செட் ஆகும் போலயே நம்ம வீட்டு ஜன்னல் வழியாவே அவங்க டெய்லி சண்டை போடுறதை பார்த்து நம்ம ஒவ்வொன்றா நோட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றோம். இதுலயே 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன். அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டு செட்டப்ல சண்டை போட்டுட்டு இருக்கட்டும், நம்ம வீட்டு ஜன்னல் வழியா என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாது. இதுதான் நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன். கண்ட்ரோல்ட் அப்சர்வேஷன். இதே நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு டாபிக் தரோம், நீங்கள் 1/2 மணி நேரம் பேசுங்க அந்த டாப்பிக்கில், நாங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து உங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல்ட் அப்சர்வேஷன். நாமளே அவங்கள சண்டை போட விட்டு ஓரமாக நின்று அப்சர்வ் பண்ணுறது தான் கண்ட்ரோல்ட் அப்சர்வேஷன். பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்னா அதே சண்டையில் நம்மளும் கலந்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே சுதி இறங்கும்போது ஏற்றி விடுறது, சுதி ஏறும்போது இறக்கி விடுறது அப்படின்னு பண்ணோம்னா அதுதான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்னா நான் பாட்டுக்கு உங்கள் வீட்டில் ஓரமாக இருந்துக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, நான் ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்றது நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். நம்ம முடிவு பண்ணது நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன். இந்த மெத்தட் அதிகமாக யூஸ் பண்ணது ஜேபி வாட்சன். போன வீடியோவில் இவர் பிஹேவியரிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணார்னு பார்த்தோம் 1913. இதோட மெரிட்ஸ் என்ன? ரியல் லைஃப். நம்ம எதுவுமே மாற்றல, அவங்க பாட்டுக்கு அவங்க சண்டை போடுறாங்க, நம்ம அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்ஜெக்டிவ். எல்லாமே கண்ணு முன்னாடி நடக்குது, பக்கா எவிடன்ஸ் இருக்கு, அதுதான் அப்ஜெக்டிவ். டிமெரிட்ஸ் என்ன? அப்சர்வர் பயஸ். நான் ஒரு ஜன்னல்ன்ட்டு சொல்லுவேன், அவர் இப்போ ஏன் குரலை உயர்த்துறாருன்னா இதுக்காக தான் அப்படின்னு. நீங்கள் சொல்லுவீங்க இல்லை அதுக்காக இல்லை, வேற ரீசனாக இருக்கும் அப்படின்றீங்க. அப்போது பார்க்குற ஆளை பொறுத்து இந்த வியூஸ் மாறும். அதுதான் அப்சர்வர் பயஸ். 2-3 வாரம் இந்த மெத்தட் மூலமாக அவங்கள அப்சர்வ் பண்ணி இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு ஓரளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிடறோம். இப்போது அடுத்த மெத்தடுக்கு போகிறோம். எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். அவங்க சண்டை போடும்போது 2 பேரும் பைக்கில் அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்று சத்தமாக ஹார்ன் அடிப்போம். அப்போது அவங்க பிஹேவியர் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஒன்று சண்டையை நிப்பாட்டிடணும், இல்லை வந்து என்னென்னு பார்த்துட்டு திருப்பி போய் சண்டை போடணும்.
போடணும், இல்லை கண்டுக்காமல் சண்டை போட்டே இருக்கணும், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இந்த மெத்தடோட மீனிங் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம ஒரு விஷயம் பண்ணி என்ன மாதிரியான எஃபெக்டை அவங்க பிஹேவியரில் உருவாக்குது அப்படின்னு பார்க்குறது. எக்ஸாம்பிள், எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் ஆன் லேர்னிங். நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இங்கே டங்னு சத்தத்தை கிரியேட் பண்ணி நம்ம படிக்கிறது எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறது. இந்த மெத்தடை கண்டுபிடிச்சவரும் நம்ம ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி தான். ஆனால் எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது எபிங்கர்ஸ்னு ஒருத்தர். இந்த உலகத்துக்கு சொன்னது 3 விஷயம். ஒன்று, படிக்கும்போது நல்லா மண்டையில் ஏறிடுது, நாட்கள் போக போக அந்த மெமரி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுதான் நம்பர் 1. அந்த நேரத்தில் ஏற்கனவே படித்ததை நான் திருப்பி படிக்கும்போது முதல் தடவையோட 2வது தடவை ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்க முடியுது அப்படின்னு 2வது பாயிண்ட்டை கொடுக்குறாரு. 3வது பாயிண்ட்டு, இந்த எல்லா வார்த்தையும் நான் ஒரே ஸ்ட்ரெச்சில் வச்சு படிக்கிறத விட டெய்லி 1 மணி நேரம் 4-5 வார்த்தையாக படித்தேன்னா என்னோட மெமரி நல்லா ரீட்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னார். நம்ம வாத்தியார்லாம் திருப்பி திருப்பி படி, டெய்லி கொஞ்சம் நேரம் படி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான். இவர் யூஸ் பண்ணது எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் ப்ளஸ் அவரையே வச்சு பண்ணிக்கிட்டனால இதை இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோட மெரிட்ஸ் என்ன? சயின்டிஃபிக், அக்யூரேட். டிமெரிட்ஸ், ஆர்டிஃபிஷியல். நம்மளா போய் பக்கத்து வீட்டு வாசலில் ஹார்ன் அடிக்கிறோம், நம்ம தான் அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறோம், அதனால ஆர்டிஃபிஷியல். இவராக புது புது வார்த்தையாக கிரியேட் பண்ணி அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு, அதுவும் ஆர்டிஃபிஷியல் தான். காஸ்ட்லி, இதுக்கு நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் எடுக்கும். நம்ம ஹார்ன் அடிச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகலை, பேசாமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் எங்கேயாவது ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டு அப்சர்வ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஃபீல்ட் ஸ்டடி மெத்தட். ஸ்டடியிங் இன் நேச்சுரல் என்வாயர்மெண்ட். அது ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை வில்லேஜாக இருக்கலாம். ஸ்டடியிங் கிளாஸ் ரூம் பிஹேவியர் இன் ரியல் செட்டிங். கிளாஸ் பார்ட் நடந்துகிட்டு இருப்போம், நம்ம ஒரு ஓரமான அப்சர்வ் பண்ணிட்டு இருப்போம். இது 1920s சோஷியல் சைக்காலஜி வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இதோட மெரிட்ஸ் வந்து நேச்சுரல் பிஹேவியர், எல்லாமே நேச்சுரலாக நடக்கும். டிமெரிட்ஸ், லெஸ் கண்ட்ரோல். அங்கே நடக்கிற விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. டைம் கன்சியூமிங். நம்ம எதிர்பார்த்து போகிற விஷயம் அது இப்போ நடக்குமா எப்போ நடக்கும்னு தெரியாது, அங்கேயே உட்காந்துருக்கணும், அதனால டைம் கன்சியூமிங். இப்படியே 1 மாதம் ஓடிடுது. இந்த அப்சர்வேஷன் மெத்தடுக்கு கீழே இருக்கிற இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு தான் நம்மளால் பாயிண்ட்ஸ் கேதர் பண்ண முடிஞ்சது. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லி நேராக அவங்கள்ட்டே போய் எங்கள் காலேஜ் அசைன்மெண்ட்டுக்காக ஜன்னல் வழியாக அவங்க சண்டையை வேடிக்கை பார்த்து நிறைய பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம், ஆனால் இது பத்தலை, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு காலில் விழுந்துடும். அவங்களும் பெரிய மனசு பண்ணி பக்கத்து வீட்டு பசங்க அசைன்மெண்ட்டுன்றாங்க, நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம், இது மூலமாக நம்ம சண்டைக்கு ஒரு தீர்வு வந்தால் அது நமக்கு நல்லது தானேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போது நம்ம எக்ஸ்போசிஷன் மெத்தடை கையில் எடுக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ மெத்தட் ட்ரை பண்ணுறோம். நம்ம 2 பேரும் உட்காந்து ஒரு 20 கேள்வி ரெடி பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் எப்பெல்லாம் சண்டை போடுறீங்க, ஏன் சண்டை போடுறீங்க, இப்போ சண்டையை முடிச்சுக்கிறீங்க, சண்டை போட்டு முடிச்சுட்டு என்ன பேசிக்குவீங்க இப்படின்னு. இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ப்ராப்பராக லாஜிக்கலாக கேள்வி எழுதிட்டு போனோம்னா ஸ்ட்ரக்சர்ட், கண்ணாபின்னான கேள்வி கேட்டோம்னா அன்ஸ்ட்ரக்சர்ட், காலேஜுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டோம்னா ஃபார்மல், டீ கடையிலையோ அவங்க வீட்டு வாசல்லையோ உட்காந்து கேட்டோம்னா இன்ஃபார்மல். இந்த மெத்தடை 1920s எஜுகேஷனுக்காகவும் கவுன்சிலிங்காகவும் அதிக லெவலில் யூஸ் பண்ணாங்க. இதோட மெரிட்ஸ் என்ன? ஃப்ளெக்சிபிள், எப்போ வேணால் கேட்கலாம், என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், கேள்வியை மாற்றிக்கலாம். பர்சனல், ஒருத்தரோட பர்சனலாக உட்காந்து இந்த கேள்வி பதில்களை பரிமாறிக்க முடியும். டிமெரிட்ஸ், டைம் டேக்கிங், கேள்வி ரெடி பண்ணணும், அவரோட ஃப்ரீ டைம் பார்க்கணும், கேட்ட கேள்விக்கு அவர் யோசிச்சு பதில் சொல்லணும், அதனால டைம் டேக்கிங். பயஸ் பாசிபிள், அவர் உண்மையான பதிலை சொல்லலாம், இல்லை கூச்சப்பட்டுக்கிட்டு வேற பதில் சொல்லலாம், அதனால இதில் கொஞ்சம் பயஸும் இருக்கும். இது மூலமாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த மெத்தடுக்கு போகிறோம். கம்பேரிட்டிவ் மெத்தட். லவ் மேரேஜ் பண்ண ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. இவங்க அரேஞ்ச் மேரேஜ், ஒருவேளை அதனால தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதே மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அந்த கப்பல்கிட்டையும் அவங்களுடைய பிஹேவியர் பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம். அதை வச்சு சண்டை போடுற கப்பலோட பிஹேவியரை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதுதான் இந்த மெத்தட். கம்பேர் பிஹேவியர் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆர் ஸ்பீஷீஸ். இன்னொரு மனுஷனோட பிஹேவியரை தான் கம்பேர் பண்ணணும் இல்லை, ஒரு அனிமலோட பிஹேவியரும் மனுஷனோட பிஹேவியரும் கூட கம்பேர் பண்ணலாம். எக்ஸாம்பிள், கம்பேரிங் சில்ட்ரன் வெர்சஸ் அடல்ட்ஸ் இன் மெமரி. இவர் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சார்ல்ஸ் டார்வின். இவர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் குரங்கோட பிஹேவியரையும் மனுஷனோட பிஹேவியரையும் கம்பேர் பண்ணி 1859 எவல்யூஷன் தியரியை கொடுத்தாரு. ஜார்ஜ் ரொமான்ஸ்ன்றவர் 1882 இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் கம்பேரிட்டிவ் சைக்காலஜின்னு ஒரு பிரான்ச்சே கிரியேட் பண்ணார். இதோட மெரிட்ஸ் என்ன? எக்ஸ்பிளைன்ஸ் எவல்யூஷன் அண்ட் டெவலப்மெண்ட். டிமெரிட்ஸ், கம்பேரிசன்ஸ் மே நாட் பி எக்ஸாக்ட். குரங்கோட பிஹேவியரும் மனுஷனோட பிஹேவியரும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகாது, ஓரளவுக்கு இருக்கிற ரிசம்பிளன்ஸ் வச்சு தான் மேட்ச் பண்ண முடியும். அதுதான் இதோட டிமெரிட். இந்த மெத்தட்லையும் நம்மளால அவங்க சண்டை போடுற பிஹேவியருக்கான சரியான ரீசன் புரியல. இப்போ அடுத்த மெத்தடுக்கு போறோம். சர்வே மெத்தட். நம்ம பேப்பர்ல 20 கேள்வி எழுதி அதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்து நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா கப்பிள்ஸ்டையும் கொடுத்து இதில் டிக் அடிச்சு மட்டும் கொடுங்க, எங்கள் காலேஜ் அசைன்மெண்ட்டுக்கு வேணும்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த மெத்தட். கலெக்டிங் லார்ஜ் டேட்டா யூசிங் கொஸ்டினர்ஸ் ஆர் இன்டர்வியூஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா எலெக்ஷன் சர்வே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நடக்கும். ட்ராப் அவுட் ரேட் சர்வே, ஏன் ஸ்கூல் காலேஜை பாதியிலே நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவும் இந்த சர்வேவை யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இந்த மெத்தடை கண்டுபிடிச்சது சர் பிரான்சிஸ் கால்டன், சார்ல்ஸ் பூத். இவங்க லண்டனில் மக்கள்கிட்ட இந்த மாதிரி சர்வே நடத்தி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. மெரிட்ஸ், எக்கனாமிக்
எக்கனாமிக்கல் லார்ஜ் டேட்டா, செலவு கம்மி, நிறைய டேட்டா கிடைக்கும். டிமெரிட்ஸ் டிஸ்ஹானஸ்ட் ஆன்சர்ஸ் பாசிபிள், எதையாவது ஒன்று டிக் அடிச்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் இந்த கப்பல் பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிஹேவியர், அதற்கான காரண காரியங்கள், இது எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதுக்கு பேர் தான் கேஸ் ஸ்டடி. டீடைல் ஸ்டடி ஆஃப் அ பர்சன் ஆர் அ குரூப். இது எஜுகேஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம்? இதுக்கு எக்ஸாம்பிள் கேஸ் ஆஃப் அ டிஸ்லெக்சிக் சைல்டு. காரே ஜமீன் பர், லேர்னிங் டிஸார்டர் உள்ள ஒரு பையன் எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறான் அப்படின்றது அந்த படமே. அந்த பையனை பற்றின ஃபுல் டீடைல்ஸு, என்ன பண்ணுனா, எப்படி ஓவர் கம் பண்ணான்னு டாக்குமெண்ட் பண்ணி வச்சோம்னா அதுதான் கேஸ் ஸ்டடி. அது பின்னாடி இன்னொரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லை இன்னொரு ரிசர்ச்க்கு ஹெல்ப் பண்ணும். இதை கொண்டு வந்தது சிக்மண்ட் ஃப்ராய்ட் 1890s, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி. எஜுகேஷனுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணது ஜீன் பியாகட் 1920s. இதோட மெரிட்ஸ் என்ன? இன் டெப்த், ஒருத்தனை பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவருடைய பேக்ரவுண்டு, அவரோட ப்ராப்ளம்ஸு, அவரோட பிஹேவியர், அதற்கான சொல்யூஷன், இது எல்லாத்தையுமே அக்கு வேறு ஆணி வேற அலசி இந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். யூஸ்ஃபுல் ஃபார் டயக்னோசிஸ். ஃபியூச்சரில் வேற யாருக்காவது வரும்போது இதை எடுத்து ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிமெரிட்ஸ் நாட் ஜென்ரலைசபிள், எல்லாமே இருக்கு, ஆனால் இதே இது இன்னொருத்தருக்கு பொருந்துமான்றது கொஞ்சம் டவுட் தான். இப்படியே இன்னொரு மாதம் ஓடிடுது, கடைசி ஒரு மாதம் தான் இருக்கு. இதுக்குள்ள எப்படியாவது அசைன்மெண்ட்டை முடிச்சாகணும். அந்த 8th வீட்டில் இருந்து இப்போ நம்பர் 1 சைக்காலஜிஸ்டாக இருக்கிற அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போகிறோம். நீங்கள் பண்ண மெத்தட்லாம் கேட்டுட்டு இது வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், அவங்கள என் கிளினிக் கூட்டுவாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க வந்தோன்னே இவர் சைக்கோ அனாலிட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ அசோசியேஷன். ஹஸ்பண்டை தனியாக கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசில் என்ன இருக்கோ தயங்காமல் சொல்லுங்கன்றார். மெதுவாக ஆரம்பிக்கிறவர் கொஞ்ச நேரத்திலேயே நம்பிக்கை வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. சின்ன வயசில் என் சித்தி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, பார்க்கும்போதெல்லாம் அந்த சித்தி ஞாபகம் வந்துடுது, அதனால தான் இவ்வளோ கோவம், இவ்வளோ சண்டை அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற மெத்தட்ஸ்ல எல்லாம் அவங்களோட கான்ஷியஸ் மைண்டை மட்டும் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த மெத்தடில் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒய்ஃபை கூப்பிட்டு உங்களுக்கு அடிக்கடி என்ன கனவு வருது அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஒரு இருட்டு ரூமில் என்னை யாரோ தள்ளி விட்டு பூட்டிடுறாங்க, நான் அங்கேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல, இதுதான் திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு சைக்காலஜிஸ்ட் என்ன முடிவு பண்ணுறாரு? இவங்களை யாரோ எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணுறதா நினைக்கிறாங்க, ரொம்ப சப்ரஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. எக்ஸாம்பிள், சைல்ட்ஸ் ஃபியர் ட்ரேஸ் டு சைல்ட்ஹுட் ட்ராமா. ஒரு குழந்தை ரொம்ப பயப்படுதுன்னா இந்த டெக்னிக்ஸ் மூலமாக அது சின்ன வயசில் அதுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கலாம். இதை கண்டுபிடிச்சதும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான். 1896 தான் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை இவர் உருவாக்குறாரு. இதோட மெரிட்ஸ் என்ன? எக்ஸ்பிளைன்ஸ் அன்கான்ஷியஸ் மோட்டிவ், சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வரலாம். டிமெரிட்ஸ் அன்சைன்டிஃபிக், சயின்ஸ்க்கு எவிடன்ஸ் வேணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கணும், ஆனால் இது அப்படி கிடையாது, அதனால அன்சைன்டிஃபிக். சப்ஜெக்டிவ், இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட நமக்கு தெரியாது, அதனால இது சப்ஜெக்டிவ். இப்போ இவருக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்குது. ஒரு 2 நாள் கழிச்சு இவங்க வீட்டுக்கு வந்து அடுத்த மெத்தடை ட்ரை பண்றாரு, சைக்கோ பிசிக்கல் மெத்தட். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது அந்த சித்தியோட போட்டோவை பெருசா ஹாலில் மாட்டி வைக்கிறார். அதை பார்த்தோன்னே இவர் சண்டே ஆரம்பிச்சிடுறாரு. இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ஸ்டிமுலை அண்ட் ரெஸ்பான்ஸ். இங்கே ஸ்டிமுலைன்றது ஃபோட்டோ, சண்டை ரெஸ்பான்ஸ். இவர் சண்டை போட ஆரம்பிச்சோன்னா ஒய்ஃப் அமைதியாக இருக்காங்க, ஆனால் அவர் குரல் உயர இவர் கவனிச்சுக்கிட்டே வராரு. அவரோட சத்தம் எந்த அளவுக்கு போகும்போது ஒய்ஃப் பிரேக் டவுன் ஆகி திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கிறார். இதுக்கு வேற எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா மினிமம் சவுண்ட் டிடெக்டபிள், அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்ட். வால்யூமை குறைச்சிட்டே வந்துட்டு எது வரைக்கும் மனுஷனோட காது கேட்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது. இதை கண்டுபிடிச்சது குஸ்டவ் ஃபெஷ்னர்னு சொல்லிட்டு 1860 எலிமெண்ட்ஸ் ஆஃப் சைக்கோபிசிக்ஸ் பற்றி சொன்னவர். இதோட மெரிட்ஸ் பியூர்லி சயின்டிஃபிக். இப்போ பண்ண எல்லா விஷயத்தையும் வீடியோ எடுத்தோம்னா எவிடன்ஸ் ரெடி. டிமெரிட்ஸ் லிமிடெட் ஸ்கோப், நாட் எமோஷன்ஸ். ஹஸ்பண்ட் குரலை உயர்த்திட்டே போய் ஒரு கட்டத்தில் இவங்க பிரேக் டவுன் ஆகுறாங்க, அது இந்த மெத்தடில் தெரியுது. ஆனால் ஏன் அந்த டெசிபிளில் பிரேக் டவுன் ஆனாங்க அப்படின்றத இந்த மெத்தடில் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். இது அப்சர்வேஷன் மெத்தட் கீழேயும் பார்த்தோம், அதே தான் இங்கேயும். அப்சர்வேஷன் மெத்தடில் அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறோம், இங்கே அவங்களையும் இன்வால்வ் பண்ணி பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ அவர் நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த கேஸ் ஸ்டடியை வாங்கிக்கிறாரு. நம்ம அப்சர்வேஷன் மெத்தட் மூலமா நம்ம பண்ண அனாலிசிஸையும் வாங்கிக்கிறாரு, இவரோட சைக்கோ அனாலிசிஸையும் சேர்த்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் வச்சு அவர் முடிவு பண்றாரு, இங்க பிரச்சனை இவங்க 2 பேத்துக்கு கிடையாது, பிரச்சனை சித்தி தான். அந்த ஞாபகங்களை இவர் ஓவர் கம் பண்ணாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு இது எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை சரி பண்றாரு. இதுதான் கிளினிக்கல் மெத்தட். காம்பினேஷன் ஆஃப் கேஸ் ஸ்டடி பிளஸ் அப்சர்வேஷன் பிளஸ் சைக்கோ அனாலிசிஸ் டு டயக்னோஸ் அண்ட் ட்ரீட். எக்ஸாம்பிள், ட்ரீட்டிங் சைல்ட் வித் ஸ்பீச் டிஸார்டர். இதை கண்டுபிடிச்சது லைட்னர் விட்மர்னு அமெரிக்கன் ஒருத்தர். இவர் தான் ஃபர்ஸ்ட் சைக்காலஜி கிளினிக் ஓபன் பண்ணார். இதோட மெரிட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணலாம், தெரபெட்டிக், பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். டிமெரிட்ஸ் காஸ்ட்லி, நீட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், ரொம்ப டைம் அண்ட் எஃபர்ட் எடுக்கும், எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. கடைசி ஒரு மெத்தட் இருக்கு, ஜெனடிக் மெத்தட்னு. அது நம்ம சிச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா இட் ஸ்டடீஸ் growth ஆஃப் பிஹேவியர் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட். எக்ஸாம்பிள், மாரல் டெவலப்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன். ஒரு மனுஷனோட சின்ன வயசுலேருந்தே அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவனோட பிஹேவியரை மானிட்டர் பண்ணிக்கிட்டு அவன் பெரியவன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு சொல்லி ஒரு லாங் டியூரேஷனில் ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஜெனடிக் மெத்தட். இதை கண்டுபிடிச்ச ஒரு ஜி ஸ்டான்லி ஹால் 1904 டீனேஜ் பசங்களை ஸ்டடி பண்ண இதை யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜீன் பியாகட் இதை பேஸ் பண்ணி தான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் 1936 கொடுத்தாரு. மெரிட்ஸ் வந்து யூஸ்ஃபுல் இன் சைல்ட் சைக்காலஜி, டிமெரிட்ஸ் நீட்ஸ் லாங் டேர்ம் ஸ்டடி. இப்போ இதெல்லாம் வச்சு நீங்க உங்க அசைன்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு பெஸ்ட் அசைன்மெண்ட்
அண்ட் அவார்ட் கொடுத்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. இதே ஜோஷில் போய் டெட் எக்ஸாம் எழுதினோம்னா அங்கேயும் ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து டெட் எக்ஸாமுக்கான ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிவிட்டு கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் என்னன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸுக்கு போங்க. கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்படியே 10 கேள்வியும் முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கினா தட்டி கொடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் தப்பு இருக்கோ வீடியோவை ரீவைண்ட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக தான் இருக்குன்னா இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.